இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லா மாநிலத்திலும் மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன காரணம்? வரலாறு காணாத கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு 2000 ரூபாயை தாண்டியதே கிடையாது வரலாற்றில். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பாஜக ஆட்சியில் கேஸ் சிலிண்டர் விலை 2000 ரூபாயை தாண்டி இருக்கிறது. இப்பொழுது ஒரு சிலிண்டருடைய விலை பாத்தீங்கன்னா 60 ரூபாய். டொமஸ்டிக் வீடுகளுக்கு பயன்படுத்தும் சிலிண்டர் 60 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னா 14 ரூபாய் 114 ரூபாய் 50 பைசா கமர்சியல் சிலிண்டருக்கு விலை உயர்த்தியிருக்காங்க. இதெல்லாம் தாங்குமா நாடு என்பதை நாட்டு மக்கள் வருத்தத்தோடு இருக்கிறார்கள். இதற்காக இந்த விலை உயர்வு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், பாஜக ஆட்சிக்கு வந்தால் டாலர் விலை பாதியாக குறைப்போம், 40க்குள் கொண்டு வருவோம். தனிநபர் வருமானம் இரட்டிப்பாகும். 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு, ஒரு வாக்காளருக்கு 15 லட்சம் ரூபாய் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்த பாஜக இன்று படுதோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு இருந்த வெளியுறவுத்துறை கொள்கை உரிமைகள் அனைத்தையும் அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் அடகு வைத்து விட்டார்கள். இதுதான் பாஜகவுடைய ஆட்சி. இரண்டாவது பாருங்க, விலை உயர்வு என்றால் யார் முதல்ல குரல் கொடுக்கணும்? தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா இருக்க அதிமுக குரல் கொடுத்திருக்கணும். இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை, மௌனமாக இருக்கிறார்? தன்னுடைய கூட்டாளிகள் ஆட்சி ஒன்றிய ஆட்சியாக இருக்கிறது. இப்பொழுது தேர்தலை பாஜகவோடு சேர்ந்து சந்திக்க போகிறோம் என்றாலும் கூட கண்டிக்க வேண்டாம் எங்களை மாதிரி கோரிக்கை வைக்கலாம்ல. தமிழ்நாட்டு மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைக்கு இருக்கிறார்கள். இந்த வேதனைக்கு உள்ளாகி இருப்பதை மோடி அவர்கள் சரி செய்ய வேண்டும். 60 ரூபாய் சிலிண்டர் விலை ஏற்றியதை குறைக்க வேண்டும். 114 ரூபாய் 50 பைசா டொமஸ்டிக் சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் இதுவரை வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறார்? இதுதான் எங்களுடைய கேள்வி. உண்மையின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ்.